பொன்மணி எப்படி கோக்குதுன்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு நான் இன்னைக்கு ஒயிட் எலாஸ்டிக் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இது இல்ல அப்படின்னாக்கா, நம்ம கடையில வந்து ஃபேன்சி பிரேஸ்லெட்லாம் விக்கல த்ரெட் யூஸ் பண்ணி. அந்த நரம்பு த்ரெட் கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பொன்மணி காயில இதுதான் மெயின் காய். ஸோ போத் எண்டையும் வந்து கனெக்ட் பண்றது. ஸோ 2 சைடுமே இந்த மாரி 2 வளையம் இருக்கும். ஸோ அதில ஒன் ஆஃப் த வளையத்த வந்துட்டு நம்ம இந்த மாரி அந்த த்ரெட்ல விட்டுட்டு, நமக்கு இந்த மாரி ஒரு யூ ஷேப் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ 2 சைடுமே வந்து நம்ம வந்து பீட்ஸ் ஆட் பண்ண போறோம். இதே மாரி நம்ம வந்துட்டு 2 சைடுமே வந்துட்டு அந்த கோல்டு காய் இருக்கு இல்லையா? அதையும் வந்து உள்ள விட போறோம். அண்ட் இந்த த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஃபேன்சி ஷாப்ல அவைலபிளா இருக்கும். இது கிடைக்காத பட்சத்தில நீங்க வந்து அந்த டிரான்ஸ்பரண்டா த்ரெட் சொன்னேன் இல்லையா? நரம்பு. அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தோன்னா, நான் இன்னும் கிளியரா சொல்லணும்னாக்கா, நம்ம ஏர்போர்ட்ல வந்துட்டு ஹேண்ட் லக்கேஜ்க்கு டேக் வந்து மாட்டுவாங்கல்ல. ஸோ அந்த டேக்ல இந்த எலாஸ்டிக் மாரி ஒரு ஒயிட் த்ரெட் இருக்கும் பாருங்க. அதுதான் இது. ஸோ அது கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் கிடைக்கலனாக்கா. என்னோட பொன்மணில 2 பக்கம் வேற வேற டிசைன் இருக்கிறதுனால அந்த டிசைனையும் கரெக்ட்டா பார்த்து கோக்கணும். டிசைன் ஒண்ணு பெரட்டி மாட்டினா கூட சப்போஸ் வேற மாரி தெரியும். அது பெருசா கன்சர்ன் கிடையாது. பட் ஒரே டிசைனா வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாவே கோத்துரலாம். ஸோ இது உள்ள விடுறோம் இல்லையா? இதுதான் டாஸ்க்கு. ஃபர்ஸ்ட் இதில கொஞ்சம் ஈஸியா விட்டுறலாம். ஏன்னா அந்த வந்து வளையத்தில விடுறதுனால. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஹோல் உள்ள விடுற மாரி இருக்கும். கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி தான் நம்ம உள்ள எடுக்கிற மாரி இருக்கும். அண்ட் மோரோவர் இந்த த்ரெட்லயே வந்து நிறைய சைஸஸ் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசா இருக்கிற மாரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா, இந்த கோல்டு உள்ள விட்டு எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நியர்லி எனக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆச்சு இது கோத்து முடிக்கிறதுக்கு. சம்டைம்ஸ் அது ரொம்ப நேரம் கூட ஆகலாம். அந்த ரோப்பை பொறுத்து. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வெளியே வந்தாலே நம்ம கையை வச்சு இழுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ தட் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தோன்னா, பொன்மணி பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. இந்த பொன்மணி அந்த பீட்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்துட்டு நிறைய இடத்துல கிடைக்கும். பட் அது குறிப்பிட்ட சைஸ் தான் வந்துட்டு இதுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். ரொம்ப சின்னதாக போட்டால் நல்லா இருக்காது. நம்ம கைக்கு வந்து செட் ஆகாது. ஸோ மீடியமான சைஸில் வந்துட்டு பீட்ஸ் ரொம்ப பெருசாகவும் போடக்கூடாது. இந்த பீட்ஸ் எல்லாமே பார்த்தா எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே வந்து ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி சவுதிக்கு உமராக் ஹஜ்ஜுக்கெலாம் போவாங்க இல்லையா? அவங்க போகிறப்ப ஒரு குறிப்பிட்ட ஷாப்ஸ் தான் இது கிடைக்குமா இந்த பீட்ஸ் இந்த சைஸில். ஸோ அங்கே வந்து வாங்கிட்டு வருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சித்தி கொடுத்தது. அவங்க உமரா செய்ய போனப்போ எனக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ தான் ஃபைனல் பார்ட் ரொம்ப முக்கியம். ஸோ த்ரெட்டை நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணிக்கோங்க. பீட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கோத்தாச்சு. இப்போ வந்துட்டு இந்த கடைசி மெயின் பீட்ஸ் காய் சொன்னேன் இல்லையா? அதில் வந்துட்டு இன்னொரு ஹோல்ஸ் இருக்கும்ல. ஒரு த்ரெட்டை ஒரு சைட்லேருந்தும் இன்னொரு த்ரெட்டை ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்தும் அந்த ஒரே ஹோல்லையே 2 த்ரெட்டையும் ஃபார்ம் பண்ணணும். இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் நல்லா இழுத்து அதை நல்லா ஒட்டி வச்சதுக்கப்புறம் இதை உள்ளே விட்டாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் இதுக்கு மட்டும் டைம் எடுத்துச்சு. ஸோ 2 சைடும் விட்டு முடிச்சிட்டோம்னாக்கா நமக்கு வந்து நல்லா ஒரு டைட்டாக ஒரு 3 நாட்ஸ் போட்டோம்னாக்கா நல்ல க்ரிப்பாக வந்து ஒட்டிக்கும். ஸோ ஃபைனலாக நம்மளோட பொன்மணி ரெடி ஆகிடும். வேர் பண்ணும்போது நாட் தெரியாமல் இருக்கணும்னா நம்மளோட கை உள் சைடு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா திருப்பி இன்வெர்ட்டடாக அதை போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபைனல் த்ரெட்டையும் கட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களே சொல்லுங்கள், லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருந்தேன் இந்த க்ரீன் பொன்மணி நல்லா இருந்ததா இல்லை இந்த ரெட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ சேவ் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.